திமுகவுக்கு வந்து அவரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால தான் வந்து நிறைய பொய் வழக்குகளை போட்டு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்பதான் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிடப்புல போட்டுட்டாங்க. நீங்க இவ்வளவு நாள் ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்க பாதிக்கப்பட்டீங்கல்ல. பிவிஜி நிறுவனத்திற்கு வந்து 15 வருட குத்தகை வந்து விட்டுருக்காங்க உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அப்புறம் அந்த குட்டாஸ் வழக்கும் வந்து நீதிமன்றம் போய் வந்து உடைக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அதே போல் சனிக்கிழமை காலில் வந்து கொஞ்சம் பதட்டத்தோடு இருப்பாங்க. உங்களை வந்து அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நீதிமன்றம் செயல்படாது. ஸோ அவங்களும் என்ன சொல்லிருக்காங்க, அது அரெஸ்ட்லாம் இல்லை, சம்மன் கொடுக்க தான் வந்திருக்காங்க. சம்மன் கொடுக்க எதுக்கு காலையிலே வரணும்? தேர்தல் வரைக்கும் ஒரு எதையுமே வந்து பேசக்கூடாது. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் லியோ. வணக்கம் சார். சவுக்கு சங்கருடைய கைது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ரொம்பவே முக்கியமான ஒரு நபர், உங்களுக்கு அவரை நல்லாவே தெரியும். இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதை பத்தின பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் மட்டும் ஏன் குறிவைக்கப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே போல் திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் முடிய போகுது. இந்த 5 ஆண்டுகளில் அவர் வந்து 4 முறை வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து திமுக அரசை விமர்சனம் செய்கிறார். அதே போல் திமுக ஆட்சியில் நடைபெறும் ஊழல்களை வந்து விமர்சனம் செய்கிறார். வேற யாரும் சொல்லக்கூடாததை, சொல்ல துணியாததை வந்து அவர் சொல்கிறார். அவருக்கு மேலே வந்து பல விமர்சனங்கள் இருக்குது, நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்குது. அதை சரி, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அதை பற்றி பேசலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். எனக்குமே வந்து சில விஷயங்களில் வந்து ஒரு 10 விஷயம் வந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்குதுன்னா 1-2 வந்து முரண்பாடு இருக்கு. நான் அதை அவர்கிட்டயே சொல்கிறது. ஸோ அதற்காக வந்து அவரை கைது செய்யணுமா, சிறையில் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர் முதலாக எப்போ வந்து கைது செய்யப்பட்டார்னா 2008 அவர் வந்து அரசு ஊழியராக இருக்கிறார். அப்போ வந்து ஏதோ வந்து ஆவணத்தை வந்து வெளியிட்டதாக அவர் கைது செய்யப்படுகிறார். அதன் பிறகு வந்து 10 ஆண்டுகளில் வந்து அதிமுக ஆட்சி, செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். விமர்சனம் செய்யும்போது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியும் யார் வந்து உண்மையாக பேசுகிறா, யார் வந்து பொய் பேசுகிறா, யார் பணம் வாங்கி கொண்டு பேசுகிறாங்க, பணம் வாங்காமல் நேர்மையாக யார் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் நினைத்திருந்தால் சவுக்கு சங்கரை வந்து அப்போவே வந்து சிறையில் அடைத்திருக்க முடியும், கைது செஞ்சுருக்கலாம், இன்னும் பல வழக்குகள் போட்டு முடக்கியிருக்கலாம். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை பண்ணவே இல்லை. அவங்க எப்பொழுதுமே வந்து ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட்டை வந்து ஆதரிப்பாங்க. அதே போல் உண்மைதானே சொல்கிறாரு அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த 10 வருடங்கள் அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அதிமுகவில் நிறைய குழப்பங்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார். ஸோ அந்த காலகட்டத்திலையும் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்தார். நானும் அவருமே வந்து ஐபிசி தமிழில் இருக்கும்போது நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கோம். நானுமே வந்து அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்கேன். அவர்களுக்கு எதிராக அதே போல் அவங்க ஆட்சியில் நடக்கிற சில விஷயங்களை வந்து நாங்கள் சுட்டி காட்டுறோம். அப்படி காட்டும்போது என் மேலே அப்போ ஐபிஎஸ்சில் இருக்கும்போது வழக்கு போடல. அதே போல் சங்கர் அவர்கள் மேலேயும் வழக்கு போட்டாங்க. ஆனால் கைது செய்யப்படல. இந்த அளவுக்கு வந்து காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்ளல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2021 வந்து அவர் முழுக்க திமுகவுக்கு தான் வந்து ஆதரவாக பேசினார். திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. திமுகவில் இருக்க உயர்மட்ட தலைவர்கள், திமுகவில் ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து நெருங்கி பழகினார். அந்த காலகட்டத்தில் பழகும்போது ஒரு கட்டத்தில் திமுகவும் ஆட்சிக்கு வந்தது. அதன் பிறகு வந்து திமுகவோட நடவடிக்கைகளில் நிறைய மாறுதல்கள். அவங்க பேசுனது ஒன்று, செய்கிறது ஒன்று. அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது ஒன்று. நிறைய வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றல. அதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக இங்கே துப்புரவு தொழிலாளர்கள், உங்களுக்கு தெரியும், அவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் வந்தால் துப்புரவு தொழிலாளர்களை வந்து நிரந்தரமாக, அதாவது அரசு வேலையே அவங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அவங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க. அப்படி போராடும் போது அதை கூட திமுக அரசால் வந்து நிறைவேற்ற முடியல. அப்போ என்ன அங்கே தெரியுதுன்னா, அவங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களை விட ராம்கி நிறுவனம் தான் முக்கியம். இப்போ ராம்கி நிறுவனம் வந்து முக்கியமாக தெரியும் போது அப்போ என்ன வந்து ராம்கி நிறுவனம் அந்த திமுகவுக்கு ஃபேவராக பண்ணுறாங்க, இல்லை திமுக தலைவர்களுக்கு, இல்லை திமுக அமைச்சர்களுக்கு என்ன ஃபேவராக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும்.
ஒருவேளை ஃபேவராக பண்ணலாம். எதுக்கு உங்களுக்கு ராம்கி நிறுவனத்தை தாண்டி ராம்கி நிறுவனம் உங்களுக்கு வந்து ஓட்டு போட போகிறாங்களா? இல்லை உங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்களா எலெக்ஷனுக்கு? அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. அவர்கள் தான் வந்து உங்களுக்கு ஓட்டு அளித்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. குறிப்பாக வந்து வட சென்னையில் தான் வந்து திமுக என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ராபின்சன் பூங்கால. அந்த பகுதியை சேர்ந்த மக்களை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ, எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திமுக அரசு பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து நீட் இருக்குது, கல்வி கடன் இருக்குது, அதே போல் வந்து இந்த தங்க நகை கடன் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ திமுக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு விஷயம் பேசுது, வந்த பின்பு ஒன்று பேசுது. ஸோ அவங்க 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 நிலைப்பாட்டில் வந்து மாறி மாறி அவங்க செயல்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இதை எடுத்து சவுக்கு சங்கர் பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது முதலாக வந்து அவர் மதுரவாயல் வீட்டில் வந்து அரசு செய்யப்படும். அதை முதல்ல அரெஸ்ட் பண்ணுறது. அரசு செய்யப்பட்டு கடலூர் சைடில் இருக்கார். அங்கே வந்து 1 இல்லை 2 மாதங்கள் இருக்கிறார். அங்கேருந்து வெளில வராரு. வெளியில் வந்து மீண்டும் வந்து தேனியில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாரு கஞ்சா வழக்கில். அது 2வது முறை. ஓகேங்களா? அப்போ தான் 6 மாதம் சிறையில் இருக்கிறார். அதன் பிறகு வந்து 3வது முறையாக டி நகரில் அவருடைய அலுவலகம் இருந்தது. அந்த அலுவலகத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ 4வது முறையாக அவங்க வீட்டில் வந்து அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க என்னென்னா திமுகவுக்கு வந்து அவரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால தான் வந்து நிறைய பொய் வழக்குகளை போட்டு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் ஊழல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ்லாம் வச்சு பேசுறாரு. அதுக்கான ஒரு பதிலுக்காக திமுக அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால இதை பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கப்படுது. நீங்களும் அதான் சொல்றீங்க. ஆனா அவங்க தரப்புல இருந்து சில விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க வந்து பணம் கேட்டாங்க, வீடியோ டெலீட் பண்ண சொன்னோம், அவங்க மன்னிப்பு கேட்ட வீடியோ போட முடியாதுன்னு சொன்னாங்க, எங்களை தாக்குனாங்க, எட்டி உதைச்சாங்க, 10 லட்சம் கேட்டாங்க, நாங்க 1 லட்சம் கொண்டு போனோம், இந்த மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்னன்னு பதில் சொல்றது? ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ வந்து அவர்கள் வந்து தாக்கினார்களோ இல்லை வந்து பணம் கட்ட மாட்டோம், அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவங்க அங்கே வந்ததுக்கான ஆதாரமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து கண்ணை மூடிக்கிட்டு யாரை வேணால் வந்து குற்றம் சொல்லலாம். நீங்கள் கூட என்ன சொல்லலாம், லியோ வந்து என்னை மிரட்டினாரு, பணம் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ அவருடைய குற்றச்சாட்டும் அப்படி தான் இருக்குது. உங்ககிட்ட வந்து ஆடியோ இருக்கா, வீடியோ இருக்கா, இல்லை உங்களுக்கு ஆதரவாக யாராச்சும் அங்கே வேலை செஞ்சவங்களே சாட்சி சொல்லுவாங்களா? இந்த மாதிரி சவுக்கு சங்கர் வந்து அவங்கள அடிச்சது உண்மை தான் சொல்லிட்டு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயமே அங்கே நடக்கல. அவரும் வந்து அந்த காணொலியில் அதான் சொல்கிறாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படி ஒரு இன்சிடென்ட்டே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு. இப்போ கஞ்சா வழக்கு அவர் மேலே போட்டாங்க, அது எப்படியா பொய் குற்றச்சாட்டோ அந்த மாதிரி தான் இந்த குற்றச்சாட்டையும் நான் பார்க்குறேன். உண்மையாகவே வந்து 5 மாதங்களுக்கு முன்னால் மிரட்டி இருக்காங்க, அடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ப்ரொடியூசர், உங்ககிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட அதிகாரம் பலம் இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு திமுக வந்து லைக் பேக்கப் பண்ணுது அப்படின்னு வச்சிங்களேன். அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு சங்கம் இருக்குது, அந்த சங்கத்துக்கிட்ட போய் சொல்லிருக்கணும், இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கணும், இல்லை அப்போவே போயிட்டு காவல்துறைக்கிட்ட சொல்லிருக்கணும், வழக்கு பதிவு பண்ணுறோம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களை அடித்தாங்கல்ல, அப்போயே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய சேனலில் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துடணும். ஸோ அவர் இப்போ சவுக்கு சங்கர் ஒருத்தவங்களை அடித்தாங்கன்னா அது பெரிய நியூஸ். இப்போ திமுக ஆதரவு ஊடகங்கள் நிறைய ஊடகங்கள் இருக்குது. நீங்கள் போய் என்னை அடிச்சிட்டாருங்க, நான் ஒரு இன்டர்வியூ பண்ணணுன்னா யாருமே வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க, வாங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிவப்பு கம்பளம் போட்டு வர வைப்பாங்க. ஸோ 5 மாதங்களாக நீங்கள் அமைதியாக இருந்து விட்டு தற்போது வரீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 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 காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கும் நடவடிக்கை அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்க அப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்பதான் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிடப்புல போட்டுட்டாங்க. நீங்க இவ்வளவு நாள் ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்க பாதிக்கப்பட்டீங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்படுறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறக்கணும்? உடனே போயிட்டு கமிஷன் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், இல்லை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், இப்போ மீடியாவில் பேசணும். இந்த மாதிரி வந்து எங்கள் படத்தை வந்து தவறாக பேசுகிறாரு சவுக்கு சங்கர், நாங்கள் அப்படி அப்படி வந்து ஒரு 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 விஷயத்தில் ஈடுபடவே இல்லை, என் சொந்த பணம் நான் உழைச்சி சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிருக்கணும். இப்போ திடீர்னு வந்து என்னை அவர் அடிச்சிட்டாரு, அதான் உண்மை, அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாமே என்னை அடிச்சிட்டாங்க, அதான் உண்மை அப்படின்னு சொன்னால் அது நம்புற மாதிரி இல்லை. அவங்க வந்து நம்புற மாதிரியும் பொய் சொல்லலை. சரி, நீங்கள் உங்களுக்கு பொய் சொல்கிறீங்க அப்படின்னா வச்சுங்க, அது நம்புற மாதிரி சொல்லணும். அவருக்கு வந்து நம்புற மாதிரி கூட பொய் சொல்லலை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ வந்து அவங்க 2 பேரையும் வந்து பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எவிடன்ஸ் இல்லாம அவங்க சொல்றாங்க அப்படிங்கும்போது சிசிடிவி கேமரா இருக்கும், ஆஃபீஸ்ல இருக்கும், அவங்களே பார்க்கலாம், அவங்க கிட்ட தான் எவிடன்ஸே இருக்கு, எங்க கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்க அதாவது இப்போ சவுக்கு சங்கர் இருக்காருன்னா அவரோட ஆஃபீஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கும், நாங்க அந்த அன்னைக்கு போனோங்கிறது அதுல ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சிசிடிவி கேமராவே எங்கள்கிட்ட கிடைக்காது, அது அவங்க கிட்ட இருக்க ப்ரூஃப் தான், ஸோ எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் இதுதான் உண்மை அப்படின்ற ஒரு விவாதம் வைக்கிறாங்க. இல்லை சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த விஷயத்த வந்து சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் 5 மாதத்துக்கு முன்பாகவே வந்து சொல்லலை? நாங்கள் இருக்கவங்கள விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி வந்து ஒரு சம்பவமே நடக்கலை. நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்க, மீட் பண்ண வருவாங்க. எனக்கு ஆக்சுவலாக அவர் நிறைய பேர் சந்திப்பாங்க. சந்திக்கும் பொழுது
ஸோ எல்லாமே வந்து அவர் ஆக்சுவலாக வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பார். நான் யார் யாரை மீட் பண்ணுறேன், எப்போ மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து அவர் மீட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுவார். ஏன்னா புது அலுவலகம், நம்மளுக்கு ஆஃபீஸ் கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். அப்படி இருக்கும்பொழுது யாரையோ கூட்டு வந்து இந்த இந்த இடத்த ஏன் காட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்ணுவார். எதா இருந்தாலும் ஃபோன் கால்லேயே பேசி முடிச்சுப்பார். இப்படி இருக்கும்போது அங்கே சிசிடிவி கேமரா இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் வந்து உண்மையாகவே அதில் பதிவாயிருக்கும். இப்போ உங்களுக்கு சிசிடிவி கேமரா எப்படி செயல்படும்னு தெரியல உங்களுக்கு. அது வந்து நாம் செட் பண்ணுற மாதிரி. எத்தனை மந்த் இருக்குமோ ஒரு அந்த மந்த். சில ஃபுட்டேஜஸ் வந்து ஒரு மாதம் இருக்கும், சில ஃபுட்டேஜஸ் வந்து 2 மாதம் வந்து நான் செட் பண்ணுறது தான் அது. இப்போ 5 மாதம் ஆகுது. இப்போ 5 மாதத்துக்கு யாரும் வந்து பேக்கப்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 3 மாதத்துக்கு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க பேக்கப்பு. சில இடங்களில் தான் அந்த பேக்கப்ன்றது 1 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. எந்த விஷயமே வரலாம் வராத போது. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிறது, இவங்க ஏன் இப்போ வந்து தைரியமாக சொல்கிறாங்கன்னா, அங்கே சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் கைது செய்த அடுத்த நாள்னு நினைக்கிறேன். அப்போ வந்து காவல்துறையினர் வந்து முழுவதுமாக அந்த இடத்த வந்து அகற்றி அங்கே என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபுட்டேஜஸ் இருந்தாலும் அது காவல்துறைகிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவிடன்ஸ் எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு ஒருத்தர் போய் கைது செய்யறாங்களே, ஒரு ஊடகவியலாளரா அவர் பல உண்மைகளை சொல்றாரு, இல்ல பல மறைக்கப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு கட்டுறாரு அப்படின்னா, அவரை கைது செய்யும் போது கண்டிப்பா நிறைய பேர் குரல் கொடுப்பாங்கன்னு தெரியும், இல்ல எவிடன்ஸ் கேட்பாங்கன்னு தெரியும். ஆனா காவல்துறை அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சாரு, அதனால அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அவங்க வந்து அப்படி இருந்தும் ரொம்ப பொறுமையா தான் அவங்க அவரை கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் வைக்கிறாங்க. அந்த கைது செய்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அந்த நாள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் பயந்துட்டு போய் கதவு சாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்ததாக ஆக்சுவலாக அவர் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு வந்து நிறைய வழக்கறிஞர்கள் அப்படி சொன்னாங்க. என்னென்னா, உங்கள் மேலே வந்து 7 ஆண்டுகளுக்கு குறைவாக இப்போ வந்து உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் வந்து உங்களுக்கு தீர்ப்பளித்தாலும் வந்து அது 7 ஆண்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஜெயில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த கேஸில் வந்து உங்களுக்கு 41A நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும். 41 நோட்டீஸ்னால் உங்கள் மேலே இந்த மாதிரி எஃப்ஐஆர் பண்ணியிருக்கோம் நாங்கள், ஸோ இதான் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அரெஸ்ட் பண்ணணும். மேலே அடுத்த அடுத்த நடவடிக்கைலாம் அதுக்கப்புறம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது காவல்துறையினர் வந்து அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இது எப்போ 5 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் தரப்பில் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது நீங்கள் 41 நோட்டீஸ் ஃபஸ்ட்டு 41A நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு கொடுத்துருக்காங்க 41A நோட்டீஸ். எதில் கொடுத்துருக்காங்கன்னா, கீழாம்பாக்கம் அந்த பேருந்து நிலையத்தில் வந்து ஒரு நிறுவனம் எஃப்எம்ஜியா ஏதோ ஒரு நிறுவனம் பிவிஜி நிறுவனத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. அதுவும் 15 வருட கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து திமுக அரசாங்கம் பணம் வாங்கி கொண்டு தான் பிவிஜி நிறுவனத்துக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. நான் போய் அந்த மாண்டேஜ்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்தேன். அவரும் சில டாக்குமெண்ட் வந்து வெளியிட்டார். அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு, அதில் திருத்தம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வைத்து தான் அவர் மேலே வந்து குண்டாஸ் போட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா பிவிஜி நிறுவனத்திற்கு வந்து 15 வருட குத்தகை வந்து விட்டுருக்காங்க உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அப்புறம் அந்த குண்டாஸ் வழக்கம் வந்து நீதிமன்றம் போய் வந்து உடைக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அந்த ப்ராசஸ் எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் வந்து 41A நோட்டீஸ் கொடுக்கல, ஓகேங்களா? கொடுக்கல, அவர் உள்ளே இருக்கார். அவருக்கு வந்து முன்னாடியே தெரியப்படுத்தணும், நீங்கள் தெரியப்படுத்தியிருந்தா அவர் வந்து ஏபி வாங்கியிருப்பார், முன்ஜாமீன் வாங்கியிருப்பார். ஆனால் நேராக வராங்க சனிக்கிழமை காலில். எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் எல்லாமே வந்து இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம், அதே போல் சனிக்கிழமை காலில் வந்து கொஞ்சம் பதட்டத்தோடு இருப்பாங்க. ஏன் பதட்டத்தோடு இருப்பாங்கன்னா, உங்களை வந்து அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நீதிமன்றம் செயல்படாது. உங்களுக்கு உடனே போய் ஃபைலும் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு 2லேருந்து 3 நாள் வந்து சிறை, அது உறுதி. ஸோ அதனால் வந்து அப்படி பண்ணுவாங்க. ஸோ இங்கே காவல்துறையும் வந்து அப்படி தான் போயிருக்காங்க. போகும்பொழுது அவர் வந்து உள்ளே இருந்திருக்கார். காலையில் 6 மணிக்கு வந்து யாரும் அங்கே காலிங் பெல் அடிக்க மாட்டாங்க. ஸோ அங்கே வேலை செஞ்ச பசங்கக்கிட்ட நான் பேசினேன். அவங்க சொன்னாங்க, இது காவல்துறைன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அட்வொகேட் கிட்ட பேசுகிறாரு. அவருக்கு வந்து சுற்றி ஒரு நட்பு வட்டாரம் இருக்குல்ல, காவல்துறையிலே அவருக்கு வந்து நட்பு வட்டாரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட பேசுவாங்க. இப்போ திமுகவிலையும் வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசுவாங்க, இங்கே அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களாமே, என்ன கேஸு, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ அவங்களும் என்ன சொல்லிட்டுருக்காங்க, அரெஸ்ட்லாம் இல்லை, சம்மன் கொடுக்க தான் வந்திருக்காங்க. சம்மன் கொடுக்க எதுக்கு காலையிலே வரணும்? நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் வரலாம். அதே போல் எப்பயுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் எப்படி செயல்படனா 9-10 மணிக்கு தான் வருவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கொடுக்கலாம். நீங்கள் ஏன் காலையிலே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காரு. அதை தாண்டி காலையிலே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா இந்த அளவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து பரவி இருக்காது. இத்தனை பேர் நம்ம சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் நானும் இங்கே உட்காந்து பேசியிருக்க மாட்டேன். நம்ம காலையில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. அந்த வீடியோவில் வந்து அவர் தெளிவாக சொல்கிறார், அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, நான் ஏன் மிரட்டு போகிறேன்,
அவர் அந்த மாதிரி ஆளும் இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. மாலதி அவர்களும் பேசியிருக்காங்க. அதே போல் காவல்துறையிலும் வழக்கறிஞர் வராரு. வழக்கறிஞரும் கேட்குறாரு, ஏன் சார் அரெஸ்ட் பண்ண வரீங்க, ஏன் வந்து முன்கூட்டியே சொல்லலை அரெஸ்ட் பண்ண வரீங்க, ஏன்னா 41A நோட்டீஸ் ஏன் கொடுக்கல, இந்த மாதிரியான கேள்விகளை வந்து வழக்கறிஞரும் கேட்குறாரு. அதன் பிறகு வந்து ஃபயர் சர்வீஸ் வர்றாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா அதை அதை எப்படி பார்க்குறேன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன், உடனே வந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டுனா வச்சுக்கேன், அது மீடியாவுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு கழுகு பிடித்தால மீடியா வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த விஷயம் வந்து நிறைய அரசியல் தலைவருக்கு போகுது, நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க, சமூக வலைதளங்களில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. திமுக அரசு ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் கதவு மூடி உள்ளே இருந்ததை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறேன். அதை நான் அதை வந்து நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு சங்கர் வந்து கதவை சாத்துறாரு அப்படின்னாலும் அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அவர் எங்கே தப்பிச்சு போக போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே 4 முறை வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு அவர். இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறேன். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் நான் பார்க்குறேன். அவர் கதவை உடைச்சு போயிருக்காங்க, போலீஸ் எல்லாரும் கதவை உடைச்சிட்டு போனது தப்பு அப்படின்னாலும் அவர் மூடி இருக்காருங்கும் போது ஒருவேளை அவர் தப்பிச்சு போயிடுவாரோ, இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு தவறான முடிவு எடுத்துருவாரோ, அதனால நாங்க உடைச்சிட்டு போகணும்னு அதை நியாயப்படுத்துற மாதிரி காவல்துறை சைட்ல இருந்து சொல்றாங்க. அது சரியா? அதை எப்படி பாக்குறீங்க? அது உடைச்சிட்டு போகணும், இப்ப யாரா இருந்தாலும் கைது பண்ணும்போது பூட்டி இருந்தா உடைச்சிட்டு தானே போயாகணும். இல்லை, உடைக்கிறதுக்கு வந்து காவல்துறைக்கு வந்து அதிகாரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் அரெஸ்ட் உங்க மேலே வந்து வழக்கு தோன்றிருக்காங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணணும், நீங்கள் தப்பிச்சு போயிடுவீங்க. தற்கொலை பண்ணுற அளவுக்குலாம் வந்து அவர் அந்த அளவுக்கு ஒரு கோடை இல்லை. அப்படி இருந்திருந்தா வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து நின்று இவ்வளோ நேரம் வந்து பேசியிருக்க மாட்டார். ஏன்னா 2008 இருந்து அவர் பேசுகிறாரு, 2025 வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. நடுவில் வந்து 3-4 முறை வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்பெல்லாம் வந்து அவர் வந்து லைக் ஒடியில், அதே போல் வந்து லைக் திமுகவுக்கு ஆதரவாக பேசலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலை. இப்போ ஏன் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி. அதை தாண்டி அவங்களோட உறவினர்கள் வந்து உள்ளே இருந்திருக்காங்க, அவங்க அம்மா இருந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஏன் அப்படி அவர் பண்ண போகிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்து ட்ரை பண்ணார், எப்படினாலும் வந்து இந்த அரெஸ்ட்டை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சுற்றி இருக்கிற பவர் சென்டர்ஸு, அதே போல் அதிகாரத்தின் மேல் உள்ளவர்கள், காவல்துறை நண்பர்கள், அவருக்குன்னு ஒரு வட்டம் இருக்குல்ல, எல்லாத்தையும் வந்து அவர் பேசுறதா சொல்லப்படுது. அதை தாண்டி தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த கட்டமா இந்த கேஸ் எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ அவர் கைது ஏற்கனவே பல முறை கைது செய்யப்பட்டு வெளியே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நடவடிக்கை அது அப்படி வீரியமா இருந்திருக்கு. இந்த முறையும் அதே மாதிரி தான் இருக்குமா, இல்லை அவர் வெளியே வர்றதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சாச்சா? இப்போ ஒர்க்கிங் டேஸ் வந்துருச்சு, எப்போ வெளில வருவார்? இல்லை, அந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஏன் அவர் வந்து இவ்வளோ நாள் வந்து விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணால் அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் வந்து அவர் வெளில வந்துடுவார். எலெக்ஷன் கிட்ட வருது. அவங்களோட எனக்கு தெரிஞ்சு திமுகவோட திட்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காவல்துறை வந்து உடனே போய் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறாரு. இப்போது அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் வந்து கைது செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் தான் பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, திமுகவில் இருக்கிற தலைவர்கள் சொல்லாமல் அதை பண்ண மாட்டார். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து நடக்க முடியாது. இப்போ போய் அவரே வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து முதல்வரை வந்து கமிஷனர் வந்து முதல்வரை போய் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். கமிஷனர் தரப்புலேருந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கும். சார் அவர் வந்து திமுகவை ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுகிறாரு, என்னையும் பேசுகிறாரு. இது வந்து தேர்தல் நெருங்க நெருங்க நம்மளுக்கு வந்து பெரிய செட்பேக்காக இருக்கும். இப்போயே நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சா தான் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாதங்களுக்கு தேர்தல் முடியும் வரை வந்து அவரை வந்து அமைதியாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கலாம். அதன் அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கலாம். அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம், உதயநிதியோட திருவண்ணாமலையில் இளைஞர் அணியின் சார்பாக ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து அந்த மாதிரியான பெரிய பெரிய மாநாடு நடந்தால் அவர் வந்து அது குறித்து பேசுவார். அப்படி பேசும்பொழுது ஒருவேளை அந்த மாநாடு முடிந்தால் சங்கர் அவர்கள் வந்து அதை பற்றி பேசுவார். ஒருவேளை ஏன்னா ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் திமுக குறித்தும் திமுக தலைவர்கள் குறித்தும் அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து தலைமை பண்பு இல்லை, ஒரு கட்சி எப்படி வழி நடத்தணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. உதயநிதிக்கே அந்த பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாநாடு நடந்தா இவர் வந்து அது குறித்து வந்து ஒரு டீகோட் பண்ணுவார். அந்த மாநாடு எப்படி போச்சு, என்ன பேசினாங்க, இப்படி. ஏன்னா எனக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாநாடுக்கு பெரிய அளவில் கூட்டமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெரும் திரளான கூட்டம், இளைஞர்கள் நிறைய சேர்ஸ் வந்து காலியாக கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா திமுக கூட்டங்களில் வந்து அந்த மாதிரி சேர்ஸ் வந்து காலியாகவே கிடக்காது. எல்லா சேர்லையும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சில எப்படி ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னால், நேரு அவர்கள் எப்பொழுதுமே வந்து திருச்சியில் மாநாடு நடத்தினார்னா வச்சுங்க, உங்களுக்கு வந்து கூட்டம் வந்து ரெம்பி வழியும். ஒரு குரூப் வராங்கன்னா இன்னொரு குரூப் வந்து உட்காந்துருப்பாங்க. அது வந்து ஒரு ரொட்டேஷனில் நடந்திருக்கும். ஆனால் திருவண்ணாமலையில் நடந்த அந்த இளைஞர் அணி மாநாடு வந்து பெரிய அளவில் கூட்டம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி வராத போது இவர் வந்து இருக்கிறான்னு வச்சுங்க வெளியில், அது குறித்து பேசுவார். திமுக எதிராக பேசுவார். உதயநிதி ஸ்பீச்சை குறித்து பேசுவார்.
அதே போல் ஸ்டாலின் கவுண்டர் வந்திருக்கும் அது எல்லாத்துக்கும், அதனால கவுண்டர் கொடுக்க கூடாதுங்கிறதுனால கைது பண்ணிட்டாங்க. இது குறித்து சரி சங்கர் அவர்கள் இல்லை பேசல, வேற யாராவது பேசுவாங்களா அதை பற்றி? பேச மாட்டாங்க, அவங்களுக்கு பயம். அதை தாண்டி இன்னொரு விஷயமா நான் எப்படி பார்க்கறேன்னா, எலெக்ஷன் வருது, இங்கே இருக்கிற மீடியாஸில் வந்து நிறைய பேர் வந்து நடுநிலையான நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நடிநடியாக செயல்பட பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பயப்படுவாங்க, சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து லைக் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை தெரியும், ஆளுங்கட்சியிலே நிறைய பேரை தெரியும், அதே போல் காவல்துறை நிறைய பேர் தெரியும். இப்படி தெரிந்துமே ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு யாருமே தெரியாது, நம்மளை அரெஸ்ட் பண்ணால் யார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாத்துக்கும் வரும். ஸோ இந்த பயத்தை எலெக்ஷன் வரைக்கும் வந்து கொண்டு போகணும், இதுதான் இவங்களோட ஒரே அஜெண்டாவாக பார்க்குறேன். இதுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி வந்து பழிவாங்கல் இருக்கலாம், பொய் குற்றச்சாட்டு இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அவங்களோட அஜெண்டா, முக்கியமான அஜெண்டான்னா தேர்தல் வரைக்கும் இவர் எதையுமே வந்து பேசக்கூடாது, எதையுமே செய்யக்கூடாது, இவரை பற்றி நியூஸே வெளில வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து கைது பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து உங்களோட எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கைது பண்ணதுக்கு அப்புறம் இப்போ மட்டும் எவிடன்ஸ் இல்லைங்கிறதுக்கு இங்க வாதம் பண்ணி அவரை சீக்கிரமா வெளியே கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம் இல்லையா? இல்லை எடுக்கலாம், ஆனால் அவர் மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வழக்குகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்றுன்ற மாதிரி தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த நீதிமன்ற காவல் வந்து 26, 27 அந்த தேதி வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்படி வைக்கும்போது அடுத்து வந்து 28ஆம் தேதியோ இல்லை 29ஆம் தேதியோ வந்து உயர்நீதிமன்றத்திலையோ இல்லை கீழமை நீதிமன்றத்திலோ ஜாமீன் கேட்பார். அப்படி ஜாமீன் கேட்கும்போது அடுத்து புதிதாக ஒரு வழக்கு பதியப்படும். அப்புறம் நீங்கள் அதில் ஜாமீன் வாங்கணும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வந்து நியூ இயர் வரும், பொங்கல் விடுமுறை வரும். ஸோ இப்படி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எத்தனை கேஸில் வந்து பெயில் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள் கேஸில் பெயில் வாங்கணும்னு பெயில் வாங்கிட்டால் போய் சைன் போடணும், ஒவ்வொரு காவல் நிலையமாக போகணும், இல்லை கமிஷனர் ஆஃபீஸ் போகணும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அலைச்சல். உங்களுக்கு பெயில் கிடைக்குது, போய் ஷேர் போடுறீங்க, அதெல்லாம் தாண்டி நீங்கள் 30 வழக்கில் பெயில் வாங்கிட்டு வெளில வரதே பெரிய விஷயமா நான் கருதுகிறேன். அது அவரும் அதே தான் கருதுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து லைக் முடிஞ்ச வரை ட்ரை பண்ணலாம் வெளில வர்றதுக்கு, லைக் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நன்றி. நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.